ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரே படத்துக்கு 32 அவார்டும் அதில் ஆஸ்கார் அவார்டும் வாங்கினவன் தான் ஜோக்கர்னு சொன்னவனே நம்ம எல்லார் மைண்டுக்கும் வர்ற ஹீத் லெட்ஜர். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1979 ஆஸ்திரேலியாவில் ஹீத் லெட்ஜர் பிறந்தார். இவர் சின்ன வயசில் இருக்கும்போதே இவங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சனால தன்னோட சிஸ்டர் மூலமாக வளர்ந்து வர்றாரு. இவர் என்னதான் ஆரம்பத்தில் நல்லா படிச்சிருந்தாலும் இவங்க சிஸ்டர் ஒரு ஆக்டர்னால அவங்களோட சோர்ஸை பார்த்து நானும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால ஆக்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஆடிஷனாக போகிறாரு. ஆனால் எதுலேயுமே இவர் செலக்ட் ஆகல. இதனால சினிமால ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும்னு அமெரிக்காவுக்கு கிளம்பி வராரு. அங்க த வேர்ல்ட் ஃபேமஸ் டைரக்டரான கிறிஸ்டோபர் நாலன் எடுக்க போற டார்க் நைட் படத்துக்கு ஆடிஷன் நடக்கிறது தெரிய வருது. அதுல பேட்மேன் கேரக்டருக்காக ஹீத் லெட்ஜரும் போறாரு. இவர் போனது பேட்மேன் கேரக்டருக்காக இருந்தாலுமே ஆனா இவருக்கு கிடைச்சது ஜோக்கர் கேரக்டருக்கு. இவருக்கு ஜோக்கர் கேரக்டர் கொடுத்ததை நினைச்சு பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணாம இந்த 27 வயசு சின்ன பையனை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு எல்லா நியூஸ் சேனல்ஸுமே எழுதுறாங்க. ஜோக்கர் கேரக்டரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு 43 டேஸா ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒரு ரியல் சைக்கோபாத் எப்படி இருப்பான்னு நிறைய புக்ஸை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில ஜோக்கராகவே மாற ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா டார்க் நைட் படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜோக்கர் கேரக்டருக்காக எடுத்துக்கிட்ட எல்லாமே இவருக்கு ஆப்போசிட்டாவும் மாறுது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டுமே தூங்கி ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுத்து ஓவர் டோஸ் ஆகி படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே இறந்து போறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜோக்கர் கேரக்டரை இவரை தவிர வேற யாருமே பண்ண முடியாது. எந்தெந்த நியூஸ் சேனல்லாம் இவரை பத்தி கேள்வி கேட்டாங்களோ அதே நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இவரை பத்தி எழுதவும் வச்சாரு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு காமிக் கேரக்டருக்கு, அதுவும் வில்லன் ரோலுக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் அவார்ட் கொடுத்தது ஹீத் லெட்ஜருக்கு மட்டும்தான். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.